Hello friends, welcome to Nithish family. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது weight loss கூடிய சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சிம்பிளான லஞ்ச் மெனுனாலும் அதோட சத்துக்கள் அப்படின்றது நிறையவே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன லஞ்ச் மெனு அப்படின்றது. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. weight lossல ரொம்ப முக்கியம் உணவு தான். 80% வந்து டயட் தான், 20% தான் எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை அதுதான். என்னன்னா நம்ம சாப்பாடை எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கரெக்டான குவாண்டிட்டில எடுக்கிறோமோ அப்பதான் weight loss ஃபாஸ்டா இருக்கும். அதே நேரத்துல ஒயிட் ரைஸ் நம்ம வந்து 100 கிராம் தான் எடுக்க போறோம். நார்மலா எடுக்கிறத விட weight lossல கம்மியா தான் எடுப்போம். அந்த ஒயிட் ரைஸ் கம்மியா எடுக்கும்போது சேம் கார்ப்ஸ் தான் இருக்கும். சிறுதானியத்துல என்ன கார்ப்ஸ் இருக்கோ அதே அளவு தான் அதுலயும் கார்ப்ஸ் இருக்கும். ஆனா வெறுமனே கார்ப்ஸ் மட்டும் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும்? டயர்ட் ஆயிடும், எனர்ஜி பத்தாது. இதே நம்ம சிறுதானியங்களோ சிகப்பரிசியோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு சத்துக்கள் அதிகமா இருக்கும், புரோட்டீன் இருக்கும், எல்லா விதமான சத்துக்களும் அதுல இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு சத்து கொஞ்சம் உடம்புக்கு கிடைக்கும் போது தான் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் weight lossல. அதனாலதான் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க, பிரவுன் ரைஸ் எடுத்துக்கோங்க, சிகப்பரிசி எடுத்துக்கோங்கன்னு சொல்றது காரணம் ரீசன் வந்து இதுதான். எல்லா அரிசியுமே எடுக்கலாம், எல்லாமே 100 கிராம் 120 கிராம் அந்த மாதிரி தான் எடுக்கணும். மெயின் ரீசன் இதுதான். நம்ம ஃபுல் டே ஹோல் எனர்ஜி நம்மளுக்கு வேணும் இல்லையா? உள்ள இருக்க இன்னர் ஆர்கனுக்கும் வேணும், வெளியில இருக்க நம்ம பார்ட்டுக்கு வேணும், நம்ம மைண்டுக்கும் வேணும். டயட்ல ரொம்ப முக்கியம் ஹெல்த்தியா சாப்பிடுறது. இன்னைக்கு பார்க்க போற லஞ்ச் மெனு அப்படின்றது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அயன் கால்சியம் ரிச்சான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். திணை கீரை சாதத்துக்கு நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் அப்படின்றது 200 ml வரும். கரெக்டாக அளந்தோம் அப்படின்னா இது 3 பேர்த்துக்கு நான் எடுக்கிறேன். ஒரு ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 30 கிராம் எடுத்துக்கலாம். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு எடுக்கணும், இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி. இந்த கரண்டின்றதே 30 கிராம் வரும். 30 கிராம் ரைஸை நம்ம அதாவது குக் பண்ணாத ரைஸ் 30 கிராம் எடுத்தோம்னா அது குக் பண்ணோம்னா 90 கிராம் இல்லைன்னா 100 கிராமுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். கீரை சாதனால நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் 1 டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பும் போட்டுக்கிறேன். இது நல்லா 2 அலசு அலசிட்டு வந்துடுறேன். கீரை சாதத்துக்கு கீரை வந்து நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், முட்டை ஆம்லேட். இதுதான் எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு எடுக்க போகிறது. கீரையை பொடிசாக கட் பண்ணிக்கணும். கீரை சாதத்துக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். கீரை சாதம் செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடுகுளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 5-6 வெள்ளைப்பூடு இருக்க மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, குடமிளகா கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் வெயிட் லாஸில் இருக்கவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி, கீரை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரை தான். சாதம் இன்றைக்கி வந்து நான் திணை எடுத்திருக்கேன். எல்லா அரிசியும் எடுத்துக்கலாம், சாமை, திணை, குதிரைவாளி, வரகு எல்லாமே எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இதில் நம்ம கடுகுளுந்தம்பருப்பு போட்டுடலாம். வெந்தயம், கொஞ்சமாக சீரகமும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு லைட்டாக ஒரு வாரத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயமும் குடமிளகாயும் போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுடலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா வத்தல் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா 1 பத்தலை அப்படின்னா 2 போட்டுக்கோங்க. கீரை சாதம் ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. தக்காளியும் லைட்டாக 2 வதக்குனா போதுமானது. இப்போ வந்து நம்ம கீரையை போட்டுடலாம். கீரையும் அப்படி தான் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்குங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து பாலக்கீரை போட்டிருக்கேன். நீங்கள் அரைக்கீரை போடலாம், முளைக்கீரை, அது மாதிரி கீரைகள் வந்து 2-3 வகை கீரை போட்டுக்கலாம். இந்த புளிச்ச கீரை அந்த மாதிரி தான் போடக்கூடாது. கொஞ்சம் புளிப்பாவோ கசப்பாக இருக்க கீரைகள் போடக்கூடாது. முருங்கைக்கீரை அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த அளவு வதங்கினா போதும். கீரை தண்ணின்றது நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினேன். அரிசியை கழுவி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாதத்துக்கு மட்டும் கனெக்ட் பண்ணி போடுங்க. கீரைக்கும் சேர்த்து நிறைய உப்பு போட்டுறாங்க, கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போடுங்க, ரொம்ப உப்பாயிடும் அப்புறம் கீரை. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் அடித்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 3 விசில் அடித்து ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் அடிச்சிருச்சு. நம்ம 2 செகண்டுக்கு சிம்மில் வச்சிடலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு நான் இரும்பு பேன் தான் வச்சுருக்கேன். சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படின்றது 40 கலோரி. 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது 120 கலோரி வந்துடும். அதனால் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க.
கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை. இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் குடமிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினையும் வெண்டைக்காய் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி தான் போடுறேன் நான். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால் திரும்ப உப்பு போட்டுறாதீங்க. உப்புன்றது சாதாரண கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு பரட்டிட்டேன். சும்மா காயை பரட்டணுன்றது கூட அவசியம் கிடையாது. இது வேகட்டும். வெண்டைக்காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தனி காமிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம இறக்கி வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் தான், அதுவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். வெண்டைக்காய் பொரியல் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். புதுசாக குக் பண்ணுறவங்க, வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஆம்லேட். வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் ஆம்லேட் அப்படின்ற போது எந்த விதமான எண்ணெயுமே ஊற்ற மாட்டேன், அவ்வளோதான். எடுத்துடலாம். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கல் கூட இந்த மாதிரி கட்டை இருக்கும் இல்லையா, இந்த கட்டையை வச்சு தடவுவேன், அவ்வளோதான். அதான் எண்ணெய். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, எடுத்துடலாம். சரி வாங்க, இப்போ கீரை சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீரை சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக, நல்லா உதிரியாக அருமையாக வந்திருக்கு. ஸோ இப்போ வெயிட் லாஸ்க்கு எப்படி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே வெயிட் லாஸ்க்கு கையில் வச்சு காமிக்க சொன்னீங்க. நான் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் சாதம் எடுப்பேன். இப்போ நம்ம வந்து இதில் கீரையும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பவுலுக்கு ஒரு பவுல் கையில் வச்சு காமிக்கிறேன். சின்ன பவுல் தான் இது. முந்தி வந்து சன்ரைஸ்க்கு ஃப்ரீ கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பவுலுக்கு ஒரு பவுல் தான் எடுக்கணும் சாதம். ஏற்கனவே கீரை இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பவுலுக்கு அரை பவுல் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட். கீரையோட கலோரி அப்படின்றது நீங்கள் 100 கிராம் கீரை எடுத்தாலும் கம்மியாக தான் வரும். சார், ரைஸ் 100 கிராம் எடுத்திங்கன்னா 120 கலோரி வந்துடும். இது வந்து கலோரி அப்படின்றது கீரையும் ரைஸும் சேர்ந்து இருக்கும்போது 100 to 110 தான் கலோரி வரும், கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த பவுலுக்கு எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு 1/4 பவுல் இந்த பவுலுக்கு எடுத்துக்கலாம். நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி 1/4 பவுல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வெண்டைக்காய் நான் 100 கிராம் அளவு எடுக்கிறேன். நம்ம இதில் வந்து கீரை சேர்த்துக்கிட்டதுனால சாதத்தை வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்தோமையா, அதே மாதிரி இப்போ கீரை இல்லாமல் நீங்கள் வெறுமன சாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்போட இந்த கப்பு வந்து சின்ன கப்பு தான். அந்த கப்புக்கும் இந்த கப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கப்போட இந்த கப்பு சின்ன கப்பு. இந்த கப்புக்கு தான் நீங்கள் சாதம் எடுக்கணும். நல்லா தலைத்தட்டை நிறையா வடித்த சாதத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு ஒரு கப்பு நீங்கள் சாதம் எடுத்தீங்கன்னா 3 கப்பு வந்து காய்கறிகள் எடுக்கணும். அட்லீஸ்ட் இல்லை அப்படின்னா 2 கப்பாவது காய்கறி எடுத்துகிட்டு டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா பண்ண முட்டையாக எடுத்துக்கோங்க. அரைகுறை ஆஃப் ஆயில் அந்த மாதிரி. இதில் வந்து இந்த சால்னா ஊற்றி செய்கிறது அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்காதீங்க. இதில் வந்து வேணால் வெங்காயம் குடமிளகா போட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பப்படம் வச்சுக்கிறேன். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்பளம் கூட எடுக்காதீங்க. மாதத்துக்கு ஒரு தடவை சீட்டிங் டே பண்ணுங்கள், போதுமானது. ரொம்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்படியே ஸ்டஃப்னா வெயிட் நின்றுக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு தெரியவே தெரியாது. அதனால நான் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுனால நான் சும்மா 2 வடகம் எடுத்திருக்கேன். சூப்பரான சிறுதானிய கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கூட வெண்டைக்காய் பொரியல், ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன், வடகம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கலோரி லோ கலோரி, அதே நேரத்தில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.